गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 11 2015 ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து தனுர்மாசம் கிருஷ்ணபக்ஷம் ஷஷ்டி திதி உத்தர பல்குனி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அமிர்த யோகம் இப்பேற்பட்ட சக்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். மொத்தம் 5 அத்தியாயங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தில் புரஞ்சனோபாக்கியானம்ங்கிறதான ஒரு உபாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கு. போன வாரம் அது 25வது அத்தியாயத்தை நம்ம பூர்த்தி பண்ணினோம். அது பெரிய அத்தியாயம். இந்த புரஞ்சனோபாக்கியானம்ங்கிற கதையை நாரத சுவாமி சொல்லிட்டு வராள் பிராச்சீன பர்ஹிஷுக்கு. பிராச்சீன பர்ஹிஷு
அவன் கர்மகாண்டி, அவன் எப்போ பார்த்தாலும் யஜ்ஞங்கள் பண்ணிகிட்டே இருப்பான், பிரவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஜாஸ்தி. அவனுக்கு நாரத சுவாமி ஆத்மோபதேசம் பண்ணணும், ஆத்ம வித்தியை உபதேசிக்கணும் என்பதற்காக ஒரு கதா ரூபத்தில் ஒரு அலகாரிக்கல் ஸ்டோரி புரஞ்சனோபாக்கியானம்ங்கிறத சொல்கிறாள். அது நாரத சுவாமி சொல்லிட்டு வரத்தை நம்ம பார்த்தோம். போன அத்தியாயத்தில் இந்த புரஞ்சனன்கிறதான் அவத்தன் மகாராஜா இருந்தான்னு சொல்லி அவன் இப்படி பூலோகம் முழுக்க தேடினானாம், தான் வசிப்பதற்கு உகந்த ஒரு ஊர், ஏதான ஊர் கிடைக்குமான்ட்டு சொன்னாள். அந்த ஸ்டோரியில் புரஞ்சனன்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஸ்வகர்மபிஹி புறம் அதவா ஷரீரம் ஜனயதி இதி புரஞ்சன. அதாவது அவளுடைய கர்மாக்கள்னால ஒரு சரீரத்தை உண்டாக்கிக்கிறானாம், அதுதான் ஜீவாத்மா. அது யாருங்கிறது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாங்கிறது அதனுடைய பூர்வ கர்மாக்கள்னாலேயும் அதுக்கு ஒவ்வொரு தேகம் கிடைக்கிறது, அதுதான் புரஞ்சனன். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னாள், போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அந்த ஃப்ரெண்டுக்கு பேர் அவிஜ்ஞாத்தன்னு பேர். அதாவது அவனுக்கு அவன் பண்ணுற காரியம் என்ன பண்ண போகிறான் ஏதுன்னு ஒன்றும் தெரியாத மிஸ்டரினால், அது வேற ஒன்றும் இல்லை, ஈஸ்வரனை குறிக்கும். அந்த ஈஸ்வரன் தான் இந்த ஜீவாத்மாவுக்கு சகா, ஃப்ரெண்டு. அப்படி வச்சுட்டு இருந்தானாம். அவனுக்கு எப்படி போயிட்டே இருக்கிறதே அங்கே ஒரு பட்டணம் பார்த்தான். அந்த பட்டணம் நவத்வாரம், 9 கேட்டட் சிட்டி. அது வேற ஒன்றும் இல்லை, அதுதான் இந்த சரீரம். அதுக்குள்ளே எப்படி இந்த ஜீவாத்மா போய் ஒவ்வொரு சரீரத்தையும், நவத்வாரம் இருக்கிற சரீரம் இருக்கே, 2 கண்ணு, 2 காது, 2 நாசிகைகள், ஒரு வாய், அப்புறம் குதம், ஆண்குறி இல்லாட்டா பெண்குறி, யாக்குடி, மொத்தம் 9 துவாரங்கள் உள்ள தேகம் இருக்கே, அதைத்தான் பட்னம்னு சொன்னால். இந்த 9 கேட்டட் சிட்டி, அதுக்குள்ளே போய் இருக்க போகிறான் அவன். அப்பொழுது அங்கே ஒரு அழகான ஸ்திரீயை பார்த்தான்னாள், அதி ரூபவத்தியான ஒத்திய. அவள் வேற ஒன்றும் இல்லை, அதுதான் புத்தி. இந்த புத்திங்கிற ஸ்திரீ இருக்கே, அந்த புத்தி, இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறது, இந்த புத்தியோடு சேர்றது, விவேக புத்தி. விவேகவதி புத்தி ததர்ஷன்னு அர்த்தம். அதாவது நல்ல ரூப லக்ஷணமாக இருக்கப்பட்டவள்னு என்ன அர்த்தம்னா, விவேகம் தரக்கூடிய ஒரு புத்தி இருக்கே, அதை பார்த்தான்னு அர்த்தம். இந்த ஜீவாத்மா அவளை பார்த்தோன்னே அந்த புத்தியோட சேர்க்கை ஏற்பட்டது. அந்த தேகத்துக்குள்ளே அவன் இருக்கானாம் அந்த புத்தியோடு கூட. அப்பொழுது அவள் மேலே ரொம்ப பிரியத்தை வச்சு அவள் சொன்னபடினா இவன் கேட்டான்னு சொன்னாள். அதை போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அவள் சிரினா சிரிப்பள், அவள் குடினா குடிப்பள், உட்காருனா உட்காருவள்னா என்ன அர்த்தம்னா, அந்த புத்தி சொல்கிறதெல்லாம் ஜீவாத்மா பண்ணுறதாம். அந்த புத்தியினுடைய சேர்க்கையினால சந்தோஷத்தை அடைஞ்சதுன்னாள். புத்தி இருக்காளே, அவள் வந்தபோது அவளை சுற்றி பிரித்தியாள், பரிச்சாரகாள், அவளுக்கு சேவை பண்ணுறதுக்காக 10 பேர் வந்தான்னாள். அந்த 10 பேருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பிரித்யைஹி தசபிஹி ஆயாந்தம் நாள். 10 வேலைக்காரால் யாருன்னா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இதுதான் 10. ஆனால் ஒன்னொன்றுக்கும் 100 வேலைக்காரிகள்னு சொன்னாள். அது பலவிதமான விருத்திகள், ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் பலவிதமான விருத்திகள் இருக்குது, ஏகப்பட்ட விருத்திகள் இருக்குது, அதுதான் சொன்னாள். அதோடு கூட 5 தலை பாம்பு கூட இருந்து இதெல்லாம் ரட்சிக்கிறதுனாள். இந்த 5 தலை பாம்புங்கிறது என்னத்தை சொல்கிறதுன்னா, 5 விருத்தி, பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன்னுட்டு 5 விருத்தி இருக்கு இல்லையா, அந்த 5 விருத்தின்னு தான் சொன்னால் 5 தலை பாம்புன்னுட்டு. இப்படி ஒன்னொன்றுக்கும் அலகாரிக்கலாக ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இந்த புரஞ்சனன் வந்தான், அந்த பட்டணத்துக்குள்ளே போனான், 9 துவாரம் உள்ள அந்த கேட்டட் சிட்டிக்குள்ளே போய் அவளோடு கூட வசிச்சான்னு சொல்லி அவள் சொல்கிற புத்திங்கிறதா இருக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, இந்த புரஞ்சனின்னு இருக்காளே, அவள் சொன்னபடியெல்லாம் கேட்டுருந்தான்னு சொல்லி போன அத்தியாயத்தை முடித்தாள். இப்போ இந்த அத்தியாயம் 26வது அத்தியாயத்தில் என்ன சொல்ல போகிறாள்னா, இந்த கதையெல்லாம் விதுரர் கேட்டுருக்காள், மைத்ரேயர் தான் சொல்லிட்டு வராள். மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னதாக சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்லிட்டு வராள். நாரத சுவாமி புரஞ்சனனுக்கு சொன்ன கதையை, இப்படி கதைக்குள்ள கதை இருக்குது. இந்த நாரத சுவாமி இந்த 26வது அத்தியாயத்தில் மேற்கொண்டு என்ன உபதேசம் பண்ண போகிறாள்னா, இந்த புரஞ்சனோபாக்கியானத்தில் இந்த புரஞ்சனனுக்கு ஸ்வப்னாவஸ்தை, ஜாகிரதாவஸ்தைன்னு 2 இருக்குது. இந்த புத்தி இருக்கே, அது தூங்கிறதே ஒரு விதமாக சேஷ்டை பண்ணும், முழிச்சுட்டு இருக்கிறதே வேறு மாதிரி இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணங்கிறதுக்காக முதல் 10 ஸ்லோகங்கள் 26வது அத்தியாயத்தில்
இந்த ஸ்வப்னாவஸ்தையில் என்னென்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொன்னாள். அதற்கு பிறகு ஜாகிரதாவஸ்தையில் என்னென்ன நடக்க போகிறதுங்கிறதையும் சொன்னாள். இது சின்ன அத்தியாயம், 26 அத்தியாயம் இன்றைக்கி பூர்த்தி பண்ணலாம். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொன்னதை முதல்ல சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஷட்விம்சே மிருகயா வியாஜாத் ஸ்வப்னஜாகரணோக்திதः சத்புத்தித்யாகயோகாபியாம் சம்ஸ்ருதி சா பிரபஞ்சதே. இந்த அத்தியாயத்தில் இந்த புரஞ்சனன் வேட்டையாடணுங்கிறதுக்காக கிளம்பினான்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல போகிறாள். இந்த வேட்டையாடுகிறதுக்காக கிளம்பி எங்கள் பலவிதமான மிருகங்களை போய் வதம் பண்ணினான்னு சொல்கிறாள். ராஜாக்கள்லாம் வேட்டையாட போகிறது உண்டு. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த புத்திங்கிறத விட்டுவிட்டு இப்போ விவேக புத்தி இல்லாமல் அவன் போய் இந்த லோன்னு அலைஞ்சி மனுஷன் வித் கிரீடு என்னென்னமோ பண்ணுறான் இல்லையா, போய் இப்படி உதர நிமித்தம் என்னென்னமோ பண்ணுறானே, அதை சொல்லுவதற்காக முதல்ல 10 ஸ்லோகத்தில் இந்த சொப்னாவஸ்தையில் என்ன பண்ணாங்கிறத சொன்னாள். அதற்கு பிறகு ஜாகிரதாவஸ்தையை சொல்ல போகிறாள்னு சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொன்னாள் ஸ்ரீதரர். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே ஷட்விம்சோऽध्यायः. நாரத உவாச்ச स एकदा महेश्वासो रथं पञ्चाश्वमाशुगं द्विषं द्विचक्रमेकाक्षं त्रिवेणुं पञ्चबन्धुरम् एकरश्मी एकदमनम् एकनीडं द्विकूबरं पञ्चप्रहरणं सप्त वरूथं पञ्चविक्रमं हैमोपस्करमारुह्य स्वर्णवर्माक्षयेषुधिः एकादश चमूनाथः பஞ்சப்பிரஸ்தமகாத்வனம். நாரத சுவாமி கதை சொல்லிட்டு வராள். பிராச்சீன பரீஷுக்கு ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணுறதுக்காக. அந்த கதை ஒரு அலகாரிக்கல் கதை, இது ஸ்டோரி. புரஞ்சனன்கிற மகாராஜா பற்றி சொல்லியிருக்கோம் முன்னாடி. அந்த புரஞ்சனியோடு கூட நவத்வாரமான அந்த பட்டணத்தில் இருந்துருக்கவன் ஒரு சமயம் என்ன பண்ணானா, நாரதர் சொல்கிறார், அந்த புரஞ்சனன் தன்னுடைய பெரிய வில்லை எடுத்துட்டு 5 குதிரைகள் பூட்டின திவ்யமான ஒரு ரத்தத்தில், ஸ்வர்ணமயமான ரத்தத்தில், அது எப்பேற்பட்ட ரத்தம்னால் அதுக்கு 2 சக்கரங்கள், ஒரு அச்சுக்கட்டை, அதுக்கு மேலே 3 கொடிமரங்களில் 3 கொடிகள் பறக்கிறதாம். அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அதுக்கு மேலே இது போட்டிருப்பாள், ஒரு இரும்பால் சுற்றி போட்டிருப்பாள் வளையமாக. அது 5 கட்டுகள் போட்டிருக்கான். அந்த குதிரைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்காள். அதில் தேர்ப்பாகனொத்தன் இத்தனையும் இருந்துருக்கு. அவன் அதுக்கு நொகத்தடின்னு ஒன்று உண்டு. அந்த நொகத்தடி பூட்டுற இடத்துல ஒரு தேரா உட்கார்ற இடம் இருக்கான். இவைகள்லாம் எடுத்துருந்து இந்த தேரில், இந்த ஸ்வர்ணமயமான தேரில் ஏறினானாம். அவன் மேலே ஸ்வர்ணமயமாக ஒரு கவச்சம் போட்டுருக்கானாம். தன்கிட்டக்க நிறைய பானங்களை வச்சுருக்காளாம். அக்ஷயமான பானங்கள் நிறைய யதேஷ்டமாக வச்சுருக்கான் ஒரு பையில். இதெல்லாம் சொன்னாள். சஏகதா மகேஸ்வாசோ ரதம் பஞ்சாஸ்வமாசுகம், 5 குதிரை நாள். அதாவது அவன் பெரிய வில்ல வச்சுருக்கான் நாள். த்விஷம் த்விசக்கரம் ஏகாட்சம் திரிவேணும் பஞ்சபந்துரம். மகேஸ்வாசா பெரிய வில்ல வச்சுருக்கான் நாள். என்ன வில்லுனாள்? அந்த வில்லுங்கிறது இவன் பண்ணுற கர்மாக்கள், அதனால் வரப்பட்ட ரிசல்ட்ஸை போகிக்கிறது. இதுக்காக பண்ண அது மேலே வச்சிருக்கிற அபிமானம் இருக்கே, அதுதான் அந்த வில்லு. 5 குதிரைகள் நாள். அது 5 ஞானேந்திரியங்களை சொல்கிறது. மனுஷனுக்கு 5 ஞானேந்திரியங்கள் ஜீவாத்மாவுக்கு உண்டு இல்லையா மனுஷனுக்கு. அந்த ஞானேந்திரியங்கள்ங்கிறதாக 5 குதிரைகள். அதுகள் வேகமாக போகுமாம். 2 சகடங்கள் நாள். அதுதான் புண்ணியம் பாப்பம்ங்கிறதா 2 சகடங்கள். அது 2ஐயும் சேர்க்கறது ஒரு அச்சுக்கட்டை, அதான் பிரகிருதிங்கிறதானது. 3 கொடிகள்னு சொன்னால் அந்த 3 கொடிகள் என்னென்னா சத்துவம் ரஜசு தமசுங்கிறதாக பிரகாஷன் இருக்கே, ஒவ்வொருத்தங்கிட்ட இருக்க குணங்கள். அது 5 கட்டுகள்னால 2 சக்கரங்களும் பூட்டப்பட்டிருக்குன்னாள் இரும்பால சுற்றி வரல வளையமாக. அது பஞ்ச பிராணங்களை காட்டுறதுன்னாள்.
அதில் தேர்ப்பாகன் ஒருத்தன் உட்காந்துருக்கானால் அதான் புத்தி. அந்த தேர் பாகன் இருக்கிற இடம் இருக்கே அதான் ஹிருதயம். அந்த நொகத்தடின்னு சொல்லுவாள், அதில் 2 இருக்குன்னு சொன்னாள். அந்த 2 நொகத்தடிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சோகம் மோகம்ங்கிறதா 2. சப்தாதி விஷயங்கள் இருக்கே அதான் 5 பானங்கள். நிறையா 7 வரூதங்கள் நாள். அது என்னன்னா துவக்கு, அசுருக்கு, மாம்சம், மேதசு, எலும்பு, மஜ்ஜைங்கிறதாக சுக்ரம்னு 7 தாத்துக்கள், அதை 7 வச்சுருக்கான். இப்படி அந்த தேருங்கிறது சொப்ன தேகம். இவன் சொப்னத்தில் இந்த மனுஷன் ஜீவாத்மா தோன்றதே அதெல்லாம் அந்த சொப்னம்ங்கிறது தேரு. அதில் ஏறிண்டான். ஸ்வர்ணமயமான கவச்சம் நாள். ஸ்வர்ணவர்மாக்ஷயே இஷுதி, நிறைய இஷுதிகள் அம்பு வச்சுருக்கானாம் யதேஷ்டமாக, குறைவற்ற பானங்கள் நாள். அது என்ன நாள்? அதான் அவனுக்கு வாசனைன்னு சொல்கிறோமே, ஒருத்தர்கிட்ட இருக்கப்பட்டது அது. இந்த கவச்சம்ங்கிறது ரஜோகுணம். இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒரு அலகரி உண்டு. அதை இந்த 3 ஸ்லோகங்களில் சொன்னாள். ச ஏகதா மகேஸ்வாசோ ரதம் பஞ்சாஸ்வமாசுகம் த்விஹிஷம் த்விசக்ரம் ஏகாக்ஷம் திரிவேணும் பஞ்சபந்துரம் ஏகரஷ்மி ஏகதமனம் ஏகநீடம் திகூபரம் பஞ்சப்பிரகரணம் சப்த வரூதம் பஞ்சவிக்ரமம் ஹைமோபஸ்கரமாருஹ்ய ஸ்வர்ணவர்மாக்ஷயேஷுதி ஏகாதச சமூநாத பஞ்சப்பிரஸ்தம் அகாத்வனம். அந்த ஒரு வனத்தை தேடி போனானாம் வேட்டையாடுவதற்கு. அந்த வனத்துக்கு பேர் பஞ்சப்பிரஸ்தம்னு பேர். அந்த பஞ்சப்பிரஸ்தம்ங்கிற வனத்தை நோக்கி வேட்டையாடுவதற்காக போனான் நாள். அங்கே போய் என்ன வேட்டையாடினான் நாள்? சச்சார மிருகயாம் தத்ர திருப்த ஆத்தேஷு கார்முகः விஹாய ஜாயாம் அத்ததர்ஹாம் மிருகம் யசனலாலசः. என்ன பண்ணான்? அவன் பத்னியை விட்டு போனான். அவனுடைய புரஞ்சனிங்கிற தன்னுடைய பத்னி ராணி இருக்காளே, அவளை விட்டு ஒரு க்ஷணம் கூட அவன் பிரிய மாட்டான். அவனுக்கு பிரியத்துக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு நாளைக்கு அவன் வேட்டையாடுவதற்கு போகிறதே அவளை விட்டுவிட்டு அவளை பற்றி கவலைப்படாமல் போனான் நாள். அதாவது புத்திங்கிறத விட்டுவிட்டு போனானாம் சொப்னத்தில். அதான் சொன்னாளிங்க. ஆசூரீம் விருத்திம் ஆஸ்ரித்ய கோராத்மா நிரனுக்ரஹ ஞஹனத் நிஷிதைர் பாணைஹ வனேஷு வனகோச்சரான். அப்பொழுது காட்டில் தன்னுடைய கூரிய அம்புகளை எடுத்து இவனுக்கு ஒன்றும் ஹிம்சை பண்ணாத இருந்துருக்கு அந்த மிருகங்களெல்லாம். வனத்தில் பல விதமான மிருகங்கள். அதுகளை பற்றி அதனுடைய ஹிம்சை பண்ணுறோமேங்கிறது துளி கூட நினைக்காமல் அசுர குணத்தை வச்சுண்டு அதை ஹிம்சிச்சான். அவன் ரொம்ப கல் மனசை வச்சுட்டு ஒன்னொன்னையும் கொண்டு குவிச்சான்னு சொன்னாள். ஆசூரீம் விருத்திமாஸ்ரித்ய கோராத்மா நிரனுக்ரஹ ஞஹனன் நிஷிதைர் பாணைஹ வனேஷு வனகோச்சரான் தீர்த்தேஷு பிரதிதிருஷ்டேஷு ராஜா மேத்யான் பசூன் வனே யாவதர்த்தமலம் லுப்தோ ஹன்யாத் இதி நியம்யதே. சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ராஜா தனக்கு பசியோ இல்லை பெரிய யஜ்யங்கள் பண்ணுறதுக்காகவோ நல்ல புண்ணியமான தேசங்களில் யாகம் பண்ணால் பசு அதாவது மிருகங்களை வதம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு எத்தனை தேவையோ அத்தனை தான் வதம் பண்ணலாம். அதே மாதிரி ஆகாரத்துக்காகனாக்க அவனுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு மேலே அதுகளை கொல்லப்படாது அப்படின்னு நியமம், தர்மம் அப்படி சொன்னாள். ஆனால் அந்த தர்மத்தை இவன் மனசுக்குள்ளே வச்சுக்கலையாம். தீர்த்தேஷு பிரதிதிருஷ்டேஷு ராஜா மேத்யான் பசூன் வனே யாவதர்த்தமலம் லுப்தா ஹன்யாதிதி நியம்யதே. தனக்கு தேவைக்காக மட்டும் பிராணி ஹிம்சை பண்ணலாம்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதை அவன் துளி கூட அனுஷ்டானம் பண்ணாமல் கொன்று குவிச்சானாம் மிருகங்களெல்லாம். ஏவம் கர்ம நியதம் வித்வான் குர்வீத மாணவா கர்மணா தேன ராஜேந்திர ஞானேன நசலிப்பியதே. நாரதர் பிராச்சீன பரீஷிக்கு சொல்றாள், ஏ மகாராஜன்னு, யார் ஒருவன் வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் படி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கானோ அவன்
கர்ம காண்டத்தில் போய் மாட்டிக்க மாட்டான். ஏன்னா காமம் வேணுங்கிறதுக்காக காமியமான விஷயங்களை மாத்திரம் பண்ணிட்டு இருக்க மாட்டான்ப்பா. ஏன்னா தர்மத்தில் அப்படி சொல்லலை. ஆனால் இவன் வேட்டையாட போனவன் எல்லா மிருகங்களையும் கொன்று குவிச்சான் நாள். அந்யதா கர்ம குர்வாணோ மகானாரூடோ நிபத்தியதே குணப்பிரவாக பதித்தோ நஷ்டப்பிரஜோ விரஜத்யதா. ஆனால் யார் ஒருவன் பொய்யான எண்ணங்களை கொண்டு வேதத்தில் சொல்லப்பட்டதுன்னா பின்பற்றாமல் சத்வ ரஜஸ் தமம்ங்கிறதான 3 குணங்களுடைய சேர்க்கையினால ஏற்பட்ட குணங்கள்னால தன்னுடைய விவேக புத்தியை இழந்து திருப்பி திருப்பி புனகா மரணம் புனகா ஜனனம் புனகா மரணம்னுட்டு மாட்டின்னு முழிப்பன். அதனால அவன் என்ன ஆகும்னாள், அவன் சின்ன ஒரு புழுலேருந்து பலவிதமான ஜீவன்கள் எடுத்து மடிஞ்சு மறுபடியும் ஜீவன்களை எடுத்துன்னு இருப்பான் இந்த பிரம்மாண்டத்தில்னு சொன்னாள். அந்யதா கர்ம குர்வாணோ மகானாரூடோ நிபத்தியதே குணப்பிரவாக பதித்தோ நஷ்டப்பிரஜோ விரஜத்யதா. கீழே விழுந்துருவன்னாள். அப்படி இந்த சொப்னத்தில் இப்படி நடக்கிறதுனா சொப்னத்தில் ஏற்படுறதுனா எடுத்து சொல்கிறாள். ஜீவாத்மாவுக்கு என்ன ஏற்படுறதுன்னுட்டு இந்த கிரீடினால விவேகம்ங்கிற புத்தியை விட்டுவிட்டு, அதாவது தன் பத்னி புரஞ்சனியை விட்டுவிட்டு அவன் வனத்துக்கு போனானுங்கிறதெல்லாம் சொப்னத்தில் போகிறான். அப்படி அவன் கர்மாவில் போய் உழண்டு காமத்திலேயே இருந்துருப்பனுங்கிறதாக சொல்லி பிராச்சீன பரிஷு எடுத்து சொன்னால், எதுக்குன்னா நீ கர்மகாண்டத்தையே உபாசிச்சுட்டு இருக்கியேப்பா, அதை விட்டுவிட்டு ஞானத்துக்கு போகணுங்கிறதுக்காக இதை எடுத்து சொன்னாள். இப்பொழுது இந்த 8 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே षड्विंशोऽध्यायः. नारद उवाच स एकदा महेश्वासो रथं पञ्चाश्वमाशुगम् द्विहिषं द्विचक्रमेकाक्षं त्रिवेणुं पञ्चबन्धुरम् एकरश्म्येकदमनम् एकनीडं द्विकूबरम् पञ्चप्रहरणं सप्त वरूथं पञ्चविक्रमम् हैमोपस्करमारुह्य स्वर्णवर्माक्षयेषु धीः एकादश चमूनाथः पञ्चप्रस्थमगाद्वनम् चचार मृगयां तत्र दृप्त आत्तेषु कार्मुकः विहाय जायाम् अतदर्हाम् मृगौ व्यसनलालसः
ஆசுரீம் விருத்திமாஸ்ரித்ய ஆசுரீம் விருத்திமாஸ்ரித்ய ஆசுரீம் விருத்திமாஸ்ரித்ய घोरात्मा निरनुग्रहः घोरात्मा निरनुग्रहः घोरात्मा निरनुग्रहः न्यहनन् निशितैर्बाणैः न्यहनन् निशितैर्बाणैः न्यहनन् निशितैर्बाणैः वनेषु वनगोचरान् वनेषु वनगोचरान् वनेषु वनगोचरान् तीर्थेषु प्रतिदृष्टेषु तीर्थेषु प्रतिदृष्टेषु तीर्थेषु प्रतिदृष्टेषु राजामेध्यान् पशून्वने राजामेध्यान् पशून्वने राजामेध्यान् पशून्वने यावदर्थमलं लुब्धो यावदर्थमलं लुब्धो यावदर्थमलं लुब्धो हन्यादि इति नियम्यते हन्यादिति नियम्यते हन्यादिति नियम्यते य एवं कर्म नियतं य एवं कर्म नियतं य एवं कर्म नियतं विद्वान् कुर्वीत मानवः विद्वान् कुर्वीत मानवः विद्वान् कुर्वीत मानवः कर्मणा तेन राजेन्द्र कर्मणा तेन राजेन्द्र कर्मणा तेन राजेन्द्र ज्ञानेन न सलिप्यते ज्ञानेन न सलिप्यते ज्ञानेन न सलिप्यते ज्ञानेन न सलिप्यते अन्यथा कर्म कुर्वाणो अन्यथा कर्म कुर्वाणो अन्यथा कर्म कुर्वाणो मानारूढो निबध्यते मानारूढो निबध्यते मानारूढो निबध्यते गुणप्रवाहपतितः गुणप्रवाहपतितो गुणप्रवाहपतितो नष्टप्रज्ञो व्रजत्यधः नष्टप्रज्ञो व्रजत्यधः नष्टप्रज्ञो व्रजत्यधः ஸ்ரீ ஹரயே நமஹ. அவன் இவ்வாறாக வனத்துக்கு போய் மிருகங்களெல்லாம் கொன்று குவிச்சான்னு சொன்னாள். துளி கூட கருணை இல்லாமல் இவனுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு மேலாக மிருகங்களெல்லாம் கொன்று குவிச்சான்னு சொன்னாள். தத்ர நிர்பின்ன காத்ராணாம் சித்ரவாஜைஷிலீமுகைः விப்ளவோ பூத் துக்கிதானாம் துஸ்ஸஹ கருணாத்மனாம். அங்க வனத்துல போய் புரஞ்சனன் ரஜோகுணத்தோடு கூட எல்லா பிராணிகளையும் இம்சை பண்ணி கூறிய அம்புகள்னால அதுகள்லாம் ஹதாகதம் பண்ணி கொன்று குவிச்சுட்டு இருந்த போது அது எல்லா மிருகங்களுக்கும் துக்கத்தை கொடுத்தது. அப்போ சொன்னால் ராஜன்னு, ஹே பிராச்சீன பர்கிஷு, இப்படி யாரானும் பண்ணால் கருணை மனமுள்ள யாரு தான் சந்தோஷமா இருப்பாள். கருணையான ஹிருதயம் படைச்சவா யாரும் சகிக்க மாட்டாள். அப்பேற்பட்ட கர்மாவை இவன் பண்ணான் அசுர குணத்தோடு நாள். சசான் வராகான் மகிஷான் கவயான் ருருஷல்யகான் மேத்யானனன்யான்ஷ விவிதானே விநிக்ரமே ஸ்ரம மத்தியகாத். இந்த புரஞ்சனன் முயல் குட்டிகள், காட்டு பன்னிகள், காட்டு எருமைகள், கருப்பு கலர்ல இருக்கப்பட்ட ஒரு மிருகம், அதாவது மான், அதுக்கு பேர் ருருன்னு பேரு. அந்த கருப்பு மான், அது மாதிரி முள்ளம்பன்றிகள், முள்ளம்பன்றிகளுக்கு ஷல்யகானு முள்ளம்பன்றிகள், இவைகளெல்லாம் கொன்று குவிச்சானாம். அப்படியெல்லாம் கொன்னதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னாள், அவனுக்கு ரொம்ப களைப்பு ஏற்பட்டதால் சிரம மத்திய காத்து. இவன் ஓடி ஓடி குதிரை மேலே ஏறிண்டு ரத்தத்து மேலே ஏறிண்டு எல்லாத்தையும் கொன்று குவிச்சுட்டு இருந்தான். அதனால எனக்கு சிரமம் ஏற்பட்டது. சிரமம் ஏற்பட்டோன்னா திரும்பி அரண்மனைக்கு வரத்துக்கு ஆரம்பிச்சான் நாள். சசான் வராகான் மகிஷான் கவயான் ருருஷல்யகான் மேத்யானனன்யாச்ச விவிதான் விநிக்ரன் ஸ்ரம மத்தியகாத். தத
க்ஷுத்ருட் பரிஷ்ராந்தः நிவృத்தோ கிருஹமேயிவான் கிருதஸ்நானோசிதாஹாரः சம்விவேஷகதக்லமः. அப்படி களைச்சு போய் திரும்பி தன்னுடைய பட்டணத்துக்கு வந்து அரண்மனைக்குள்ளே போனான். போய் தத க்ஷுத்து திருட்டு பரிஷ்ராந்தா, பசி தாகம் இவைகளெல்லாம் இருந்த இதெல்லாம் போக்குறதுக்காக ஆகாரங்களை சாப்பிட்டான், பானங்கள்லாம் பண்ணினான். பண்ணிவிட்டு கிருத ஸ்நானகா, திவ்யமாக ஸ்நானம் பண்ணான் கலப்பு நீங்கிறதுக்காக. நல்ல வஸ்திரங்களை அணிஞ்சுண்டு அவனுடைய சிரமங்களெல்லாம் போக்கினவனாக இருந்தான். நாள் தத க்ஷுத்ருட் பரிஷ்ராந்தோ நிவృத்தோ கிருஹமேயிவான் கிருதஸ்நானோசிதாஹாரா, உச்சிதாஹாரா யதேஷ்டமாக சாப்பிட்டான். சம்விவேஷகதக்லமா, களைப்பு நீங்கினானா ஆனான். ஆத்மானம் அர்ஹயாஞ்சக்ரே தூபாலேபஸ்ரகாதிபிஹி சாத்வலங்கிருத சர்வாங்கோ மகிஷ்யாம் ஆததே மனஹ. உடனே என்ன பண்ணான், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டான். அர்ஹயான் சக்கரே தூபாலேப ஸ்ரகாதிபிகி, மேலெல்லாம் சென்டெல்லாம் தடவிண்டு தூபம் தீபம் இவைகள்லாம் எரிச்சுண்டு, அதனால் வாசன திரவியங்களெல்லாம் சுற்றிவரெல்லாம் கமழ விட்டு அலங்காரங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு திவ்யமாக அலங்காரம் பண்ணிட்டான். ஆபரணங்கள்லாம் பூட்டிண்டு எல்லா அங்கங்களுக்கும் நல்ல விசேஷமான சந்தனங்களை தரிச்சுண்டு. அப்போது பிறகு படுத்துன்றவனுக்கு மனசு இப்போது தன்னுடைய மகிழ்ச்சி ராணி மேலே போச்சு. மனசு அவளை தேடின்னு போச்சான். ராணிங்கிறது இங்கே வேறு ஒன்றும் இல்லை, புத்தி, விவேகமான புத்தி இருக்கே, அதான் ராணி. அப்போது களைப்பு நீங்கினதுன்னா என்ன அர்த்தம், சொப்னம் போய் முழிச்சுண்டான்னு அர்த்தம். முழிச்சுண்டாக்க அந்த அவஸ்தையில் ஸ்மரணை இருக்குது. அப்போது விவேக புத்தியை தேடின்னு போனான். நாள் ஆத்மானம் அர்ஹயான் சக்ரே தூபாலேபஸ்ரகாதிபி சாத்வலங்கிருத சர்வாங்கோ மகிஷ்யாம் ஆததே மனஹ திருப்தோ ஹிருஷ்டா சுதிருப்தஸ்ச கந்தர்ப்பாக்ருஷ்டமானசः நவ்யசஷ்ட வராரோஹாம் கிருகிணீம் கிருகமேதினீம். அவன் சாப்பாடெல்லாம் திவ்யமாக சாப்பிட்டுட்டு நல்ல பானங்கள்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஸ்நானாதிகள்லாம் பண்ண பிறகு தன்னுடைய ராணியை தேடின்னு இருந்தான். ஏன்னா மன்மத வசத்தினால உந்தப்பட்டு ராணி இங்கேன்னு தேடின்னு இருந்தான். அதனால் அவளை காணவில்லை. ஏன்னா அவனுக்கு ராணி தான் திருப்தியாக வச்சுருந்தவள், அதாவது விவேக புத்திங்கிறது தான் அவனை திருப்தியாக வச்சுருந்தது இத்தனை நாளைக்கு. இப்போது அவளை காணலையாம். அப்போ உடனே அந்தப்புறத்தில் இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம், பல ஸ்திரீகள் இருக்காளே, அவள்லாம் கேட்க ஆரம்பித்தான். அந்தப்புர ஸ்திரியோ பிருச்சத்து விமனா இவ வேதிஷத்து அபிவஹ குஷலம் ராமாக சேஸ்வரி நாம் யதா புரா. ஏ அழகான பெண்களேன்னு கூப்பிட்டான். அந்தப்புறத்தில் இருக்கப்பட்ட பாக்கி ஸ்திரீகளெல்லாம் பார்த்துவிட்டு, நீங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா, உங்களுடைய எஜமானி இருக்காளே புரஞ்சனி ராணி, அவள் சௌக்கியமாக இருக்காளா, சந்தோஷமாக இருக்காளான்னு கேட்டான். முன்ன மாதிரியே இருக்காளான்னு கேட்டான். ந ததா ஏதர்ஹி ரோச்சந்தே கிருஹேஷு கிருஹசம்பதः யதி ந ஸ்யாத் கிருஹே மாதா பத்னி வா பதி தேவதா வியங்கே ரதைவ ப்ராஜ்ஞः கோ நாமாசீத தீனவத். புரஞ்சனன் அவள்லாம் பார்த்து சொன்னாலாம், இந்த வீடு முன்ன மாதிரி சோபயமாக கலையாக இல்லையே. எந்த ஒரு வீட்டில் நல்ல அம்மாவோ நல்ல ஒரு பத்னியோ இல்லையோ அந்த வீடு வீடாக இருக்காதே. எப்படி ஒரு நல்ல ரதத்துக்கு நல்ல சக்கரங்கள் இல்லையோ அது நல்ல ரதமாக ஆகுமா? எங்கேயும் போக முடியாது. அதால் எந்த ஒரு முட்டாள் தான் அப்பேற்பட்ட ஒரு வசத்தியான ரதமாக இருந்தாலும் அது எங்கேயும் போகாது. ஏன்னா சக்கரம் கிடையாது. அப்பேற்பட்ட ரதத்தில் உட்காருவன்னு சொன்னான். வியங்கே ரத இவ பிராஜ்ஞா கோநாமாசீத தீனவத்து. அதனால இந்த பத்னியை காணுமே எங்கேன்னு கேட்டான். குவர்த்தே சாலலனா மஜ்ஜந்தம் வியசனார்ணவே யாமாம் உத்தரதே பிரஜாம் தீபயந்தி பதே பதே. எந்த என் பத்னியான அந்த புரஞ்சனி ஒவ்வொரு நடப்புகள்லையும்
என்னோட கூட வந்து என்னோட இருந்து என்ன வழிகாட்டியா இருப்பளோ, அப்பேற்பட்ட அழகான ரூபவதியான அந்த என் ராணி, அந்த புரஞ்சனி எங்க போனாலும் தெரியலையே, அவதானே என்னை காப்பாத்துவள். நான் அதாவது இந்த விவேகம்ங்கிற புத்தி இருக்கே, அதுதான் இந்த ஜீவாத்மாவை காப்பாத்துறது புரிஞ்சுட்டு இருக்கு. அது சொல்றது இப்படியா சொன்னான் அவன். அந்த ஸ்திரீகள் எல்லாம் பார்த்துட்டு கேட்டான், கொவர்த்ததே சாலலனா மஜ்ஜந்தம் வியசனார்ணவே, நான் இப்படி துக்கத்துல மாட்டின்னு இருக்கேனே, அவள் எங்க இருக்காள்? யாமாம் உத்தரதே பிரஜாம் தீபயந்தி பதே 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 தீபயந்தி, வெளிச்சம் போட்டு காட்டி என்னை உத்தரணம் பண்ணுவளே, என்னோட நல்ல வழியில செலுத்துவளே, அப்ப ஏற்பட்ட அந்த பத்னி எங்கே எங்கேன்னு கேட்டான். அதாவது விவேக புத்தி எங்கேன்னு தடுமாறுறான் அவன் என்று சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. தத்ர நிர்பின்ன காத்ராணாம் தத்ர நிர்பின்ன காத்ராணாம் தத்ர நிர்பின்ன காத்ராணாம் சித்ரவாஜைஹ ஷிலீமுகைஹ சித்ரவாஜைஹ ஷிலீமுகைஹ சித்ரவாஜைஹ ஷிலீமுகைஹ விப்ளவோ பூத் துக்கிதானாம் விப்ளவோ பூத் துக்கிதானாம் விப்ளவோ பூத் துக்கிதானாம் துஸ்ஸஹ கருணாத்மனாம் துஸ்ஸஹ கருணாத்மனாம் துஸ்ஸஹ கருணாத்மனாம் சசான் வராகான் மகிஷான் சசான் வராகான் மகிஷான் சசான் வராகான் மகிஷான் கவயான் ருருஷல்யகான் கவயான் ருருஷல்யகான் கவயான் ருருஷல்யகான் மேத்யான் அன்யாश्च விவிதான் மேத்யான் அன்யாश्च விவிதான் மேத்யான் அன்யாश्च விவிதான் வினிக்னன் ஸ்ரமமத்யகாத் வினிக்னன் ஸ்ரமமத்யகாத் வினிக்னம் ஸ்ரமமத்யகாத் ததக்ஷுத்ருட் பரிஷ்ராம்தோ ததக்ஷுத்ருட் பரிஷ்ராம்தோ ததக்ஷுத்ருட் பரிஷ்ராம்தோ நிவృத்தோ கிருஹமேயிவான் நிவృத்தோ கிருஹமேயிவான் நிவృத்தோ கிருஹமேயிவான் கிருதஸ்நானோசிதாஹாரः 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 संविवेशगतक्लमः 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 आत्मानम् अर्हयाञ्चक्रे आत्मानमर्हयाञ्चक्रे आत्मानमर्हयाञ्चक्रे धूपालेपस्रगादिभिः 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 साध्वलङ्कृत सर्वाङ्गो साध्वलङ्कृत सर्वाङ्गो साध्वलङ्कृत सर्वाङ्गो महिष्यामादधे मनः महिष्यामादधे मनः महिष्यामादधे मनः तृप्तो हृष्टः सुदृप्तश्च तृप्तो हृष्टः सुदृप्तश्च तृप्तो हृष्टः सुदृप्तश्च कन्दर्पाकृष्टमानसः 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 नव्यचष्टवरारोहाम् 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 गृहिणीम् गृहमेधिनीम् गृहिणीम् गृहमेधिनीम् गृहिणीम् गृहमेधिनीम् अन्तःपुरस्त्रियो पृच्छत् अन्तःपुरस्त्रियो पृच्छत् अन्तःपुरस्त्रियो अपृच्छत् विमना इव वेदिशत् विमना इव वेदिशत् विमना इव वेदिशत् अपि वः कुशलं रामाः अपि वः कुशलं रामाः अपि वः कुशलं रामाः सेश्वरीणां यथा पुरा सेश्वरीणां यथा पुरा सेश्वरीणां यथा पुरा न तथैतर्हि रोचन्ते न तथा एतर्हि रोचन्ते
ந ததா ஏதர்ஹி ரோச்சந்தே ந ததைதர்ஹி ரோச்சந்தே கிருஹேஷு கிருஹசம்பதः கிருஹேஷு கிருஹசம்பதः கிருஹேஷு கிருஹசம்பதः யதி ந ஸ்யாத் கிருஹே மாதா யதி ந ஸ்யாத் கிருஹே மாதா யதி ந ஸ்யாத் கிருஹே மாதா பத்னீ வா பதிதேவதா பத்னீ வா பதிதேவதா பத்னீ வா பதிதேவதா வியங்கே ரத இவ ப்ராஜ்ஞா வியங்கே ரத இவ ப்ராஜ்ஞா வியங்கே ரத இவ ப்ராஜ்ஞா கோ நாமாசீத தீனவத் கோ நாமாசீத தீனவத் கோ நாம ஆசீத தீனவத் क्व वर्तते सा ललना क्व वर्तते सा ललना क्व वर्तते सा ललना मज्जन्तं व्यसनार्णवे मज्जन्तं व्यसनार्णवे मज्जन्तं व्यसनार्णवे या माम् उद्धरते प्रज्ञां या माम् उद्धरते प्रज्ञां या माम् उद्धरते प्रज्ञां दीपयन्ती पदे पदे दीपयन्ती पदे पदे दीपयन्ती पदे पदे ஸ்ரீ ஹரயே நமஹ. அந்த புரஞ்சனியை தேடிட்டு இருந்த புரஞ்சனன் அந்த அந்தப்புற ஸ்திரீகளை பார்த்து, உங்க ராணி எங்கே போனாள், அவளல்லவோ என்ன உத்தரணம் பண்ணி நான் நடக்கிற வழிக்கு தீபம் மாதிரி இருந்துட்டு இருக்கப்பட்டவள் அவள், அந்த விவேக புத்திங்கிற அந்த ராணி புரஞ்சனி, அவள் எங்கன்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்னார்கள் அந்த அந்தப்புற பெண்மணிகள். ராமாவுச்சு நரநாத நஜானீமஹ த்வத்ப்ரியா யத்யவஸ்யதி பூதலே நிரவஸ்தாரே ஷயானாம் பஷ்ய சத்ருஹன். எங்களுக்கு என்னென்ன புரியல ஹே ராஜன்னு, ஏ சத்ருகன்னு, எல்லா சத்ருக்குடியும் ஜெயிக்கிறவனானே ஹே ராஜாவே, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறோம். உன் ராணி புரஞ்சனி என்னத்தினால இப்படி இருக்காளுங்கிறது தெரியல. அவள் பூமியில் படுத்துட்டுருக்காள், நல்ல உயர்ந்த மெத்தையில் படுத்துக்காமல் கீழே பூமியில் போய் படுத்துட்டுருக்காள். என்ன காரணம்னு தெரியலேன்னாள். நல்ல மெத்தைங்கிறது இந்த ஜீவாத்மாவனுடைய ஹிருதயம். அந்த ஹிருதயத்துக்குள்ளே இந்த விவேக புத்தி இருந்ததுன்னா அது நல்ல மெத்தையில் படுத்துட்டுருக்குன்னு அர்த்தம். பூமியில் படுத்துட்டுருக்குன்னா அது அந்த சத்புத்திங்கிறது கீழே படுத்துன்னு அர்த்தம். அதுக்காகத்தான் வியங்கியமாக சொன்னாளிங்க அந்த ஸ்திரீகள். நாரதம் வாச்ச புரஞ்சனஹ ஸ்வமகிஷீம் நிரீக்ஷ்யாவதுதாம் புவி தத் சங்கோன் மதிதஜானஹ வைக்லவ்யம் பரமம் யயௌ. நாரதர் பிராச்சீன பர்கிஷை பார்த்து சொன்னால், ஏ பிராச்சீன பர்கிஷு, அந்த புரஞ்சனன் தன் மனைவி புரஞ்சனி, அதாவது விவேக புத்தி, கீழே படுத்துட்டுருக்காள், நல்ல மெத்தையில் படுத்துக்கலேங்கிறத பார்த்தான். ஏன்னா அவள் சன்னியாசி மாதிரி கீழே படுத்துட்டுருக்காள். உடனே அவனுக்கு பயம் ஏற்பட்டுதான், அவனுக்கு உடனே பிரமை ஏற்பட்டுதான் அவனுக்கு. அது சொன்னால் நாரத சுவாமி. சாந்த்வயம் ஸ்லக்ஷ்ணயா வாச்சா ஹிருதயே ந விதூயதா பிரேயஸ்யாக ஸ்நேக சம்ரம்ப லிங்கமாத்மனி நாபியகாத்து. அந்த ராஜா புரஞ்சனன் மனசில் வியசனத்தோடு கூட தன் மனைவியான அந்த புரஞ்சனியை பார்த்து இனிமையான சொற்கள்னால பேச ஆரம்பித்தான். ஆனால் மனசுக்குள்ள பீதியும் வருத்தமும் ஏற்பட்டது. அவளை சாந்த்வனம் பண்ணணும், என்னவோ கோபத்தினால கீழே படுத்துட்டுருக்காளுங்கிறதா தெரிஞ்சின்றான். ஆனால் அவளை பார்த்தா கோபிச்சுட்டு படுத்திருந்தவள் மாதிரி தெரியல. ஏனென்றால் அவனுக்கு அவள் மேலே இருக்கப்பட்ட பிரியம்தான் அது காரணம், அப்படி தோன்றதுன்னாள். பிரேயஸ்யாக ஸ்நேக சம்ரம்ப லிங்கமாத்மனி நாபியகாத்து. துளி கூட அவள் கோபிச்சுன்னு படுத்துட்டு இருக்கிறதுக்குன்னா லட்சணங்கள் ஒன்றும் இல்லையேன்னா அவன் நினைச்சிருந்தான். அனுநின்யேத சனகைஹி வீரோ அனுநய கோவிதா பஸ்பர்ஷ பாதயுகலம் அகச்சோத்சங்கலாலிதாம். உடனே அவள் கிட்ட உட்கார்ந்துட்டு அந்த ராணியுடைய கால்களை எடுத்து வச்சுட்டு தடவி கொடுத்தான். அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டான். அவளை தூக்கி தன் மடியில் தூக்கி போட்டுன்னு பேச ஆரம்பிச்சான். நாள் என்ன சொன்னான் நாள்,
இப்போ அடுத்த ஸ்லோகங்கள்லேருந்து புரஞ்சனாவை பார்த்து பேச போகிறான், சாந்தோனம் பண்ண போகிறான். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ராமா ஊச்சுஹு ராமா ஊச்சுஹு ராமா ஊச்சுஹு நரநாத ந ஜானீமஹ நரநாத ந ஜானீமஹ நரநாத ந ஜானீமஹ त्वत्प्रिया यद्व्यवस्यति त्वत्प्रिया यद्व्यवस्यति त्वत्प्रिया यद्व्यवस्यति भूतले निरवस्तारे भूतले निरवस्तारे भूतले निरवस्तारे शयानां पश्य शत्रुघ्न शयानां पश्य शत्रुघ्न शयानां पश्य शत्रुघ्न. नारद उवाच नारद उवाच नारद उवाच पुरञ्जनस्वमहिषीं 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 निरीक्ष्यावधुतां भुवि निरीक्ष्य अवधुतां भुवि निरीक्ष्यावधुतां भुवि तत्सङ्गोन्मथितज्ञानो 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 वैक्लव्यं परमं ययौ वैक्लव्यं परमं ययौ वैक्लव्यं परमं ययौ. सान्त्वयन् श्लक्ष्णया वाचा सान्त्वयन् श्लक्ष्णया वाचा सान्त्वयन् श्लक्ष्णया वाचा हृदयेन विदूयता हृदयेन विदूयता हृदयेन विदूयता. प्रेयस्याः स्नेहसंरम्भ प्रेयस्याः स्नेहसंरम्भ प्रेयस्याः स्नेहसंरम्भ लिङ्गमात्मनि नाभ्यगात् लिङ्गमात्मनि नाभ्यगात् लिङ्गमात्मनि नाभ्यगात्. अनुनिन्येत शनकैः अनुनिन्येत शनकैः अनुनिन्येत शनकैः वीरो अनुनयकोविदः वीरोऽनुनयकोविदः वीरोऽनुनयकोविदः. पस्पर्शपादयुगलम् 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 आहचोत्सङ्गलालिताम् आहचोत्सङ्गलालिताम् आहचोत्सङ्गलालिताम्. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த பல ஸ்லோகங்கள்னால புரஞ்சனன் அந்த தன் பத்னியான புரஞ்சனிய, அதாவது விவேக புத்திய சாந்த்வனம் பண்ணுறதாக பல ஸ்லோகங்கள் இங்கே சொல்லியிருக்கு. கீழே படுத்துன்னு இருக்காளே, ரொம்ப சோபை இழந்து என்ன காரணம்னு புரியலேன்னு அவளுடைய கால்களை எடுத்து தடவி கொடுத்து ஆலிங்கனம் பண்ணிண்டு அவளை தன் மடியில் தூக்கி போட்டுண்டு பேச ஆரம்பித்தான் புரஞ்சனன். புரஞ்சன உவாச்ச நூனம் தூ அகிருத புண்ணியாஸ்தே பிருத்யா ஏஷு ஈஸ்வராசுபே கிருதாகஸ்வாத்மசாத் கிருத்வா சிக்ஷாதண்டம் ந யுஞ்சதே. அழகான மனைவியேன்னு கூப்பிட்டான அந்த புரஞ்சனியை பார்த்து, எந்த ஒரு தலைவன், அதாவது ஒரு வேலைக்காரனுக்கு உள்ள எஜமானன், அந்த வேலைக்காரனுக்கு அவன் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு சிக்ஷை கொடுக்காத இருந்தான்னா அது யாருக்கு நஷ்டம் நாள்? அந்த வேலைக்காரனுக்கு தான் நஷ்டம் நாள். ஏன்னா நல்ல வேலைக்காரனாக இருந்தால் நல்ல டிசிப்ளின்டு எஜமானன் இருந்து அவனை நல்ல பாதையில் செலுத்துவன். அப்படி ஒரு தலைவனாக இருக்கப்பட்டவன் வேலைக்காரால் சிக்ஷை கொடுக்கணும், கொடுத்து அவள் நல்ல நேர்மையான வழிக்கு வரத்துக்கு உபதேசம் பண்ணணும் என்று சொன்னான். நூனம் தூ அகிருத புண்ணியாஸ்தே பிருத்யாயேஷு ஈஸ்வராசுபே. யார் ஒரு வேலைக்காரனுக்கு நல்ல ஒரு தலைவன் எஜமானன் இல்லையோ அவள்னா புண்ணியம் பண்ணாதவாள்னு அர்த்தம். ஏன்னா அவளை சிக்ஷிக்காமல் இருக்கான அவள் பண்ணுற தப்பையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பாள்னுட்டு. கிருதாக ஸ்வாத்மசாத் கிருத்வா சிக்ஷாதண்டம் நயுஞ்சதே பரமோ அனுகிரகோ தண்டோ பிருத்யேஷு பிரபுணார்ப்பிதா பாலோ ந வேத தத்தன்வி
பந்து கிருத்தியம் அமர்ஷண. சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேண்டப்பட்டவாள்ங்கவா அழ சொல்வாள். சிரிக்க சிரிக்க பேசுறதுங்கிறது வேற்று மனுஷால் தான்னு ஒரு பழமொழி உண்டு. அதை ஞாபகப்படுத்துறான் இங்கே. அழகான பெண்ணே, யார் ஒரு பிரித்தியாள், யார் ஒரு வேலைக்காராள் இருக்காளோ அவள் தப்பான வழியில் போனால் அவளை சிக்ஷை கொடுக்கணும். அப்படி ஒரு காலம் யாரானும் தப்பு பண்ணிவிட்டாள்னு படுத்துட்டு இருக்கியா, அவளுக்கு சிக்ஷை கொடுத்தா அது அவளுக்கு தான் அனுகிரகம் அதுங்கிறதா சொன்னான். சாத்வம் முகம் சுததி சுப்ரு அனுராகபார விடா விளம்ப விலசத் ஹசிதாவலோகம். விடா விளம்ப விலசத் ஹசிதாவலோகம் நீலாலகாலிபி உபஸ்கிருதம் உன்னசம் நஹ ஸ்வஹனம் பிரதர்ஷய மனஸ்வினி வல்குவாக்கியம். இந்த புரஞ்சனனுடைய அழக வர்ணிச்சான். நீ பேர்பட்ட அழகி அல்லவா, என்னுடைய பிரிய பத்னி அல்லவா, வரிசையா உனக்கு பற்கள் இருக்கு மல்லிகைப்பூ மாதிரி. சாத்வம் முகம் சுததி சுப்ரு, நல்ல அழகான புருவங்கள். அனுராகபார விரீடா விளம்ப விலசத் ஹசிதாவலோகம். நீ பெண்மைக்கு உள்ளான வெட்கம்ங்கிறத நிறைய வச்சுட்டு இருக்கப்பட்டவள். அதோடு கூட உன்னுடைய நல்ல நீல கலர்ல, கருநீல கலர்ல அழக பாரம் உனக்கு இருக்கு, சுருளாக இருக்குது. உன்னுடைய மூக்கு நாசிகை எப்படி இருந்தால் உன்னசம், தூக்கி இருக்கப்பட்ட அழகான மூக்குகள், அழகான மூக்கு. அப்போ உன்னசம் நாள் உயர தூக்கி இருக்காம், ஊர்துவ நாசிகைன்னு சொல்றது அழகான சாமுத்திரிகா லட்சணங்களில் ஒன்று. அப்படி அழகா நீ இருக்கே, அப்பேற்பட்ட நீ எங்கிட்ட பிரதர்ஷைய என்ன காட்டணும் நீ? ஏ மனஸ்வினி, எங்கிட்ட நல்ல பிரியமான வார்த்தைகளை சொல்லி எங்கிட்ட கருணையை காட்டுன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுண்டான் அந்த புரஞ்சனியை பார்த்து. சாத்வம் முகம் சுததி சுப்ரு அனுராகபார விரீடா விளம்ப விலசத் ஹசிதாவலோகம் நீலாலகாலிபி உபஸ்கிருதம் உன்னசம் நஹ ஸ்வானாம் பிரதர்ஷய மனஸ்வினி வல்குவாக்கியம். அழகான புஞ்சிரிப்பை உடையவளே, நீ என்கிட்ட பிரியமான வார்த்தைகளை சொல்ல வேண்டாமான்னு கேட்டான். தஸ்மின் ததே தமமகம் தவ வீர பத்னி யோன்யத்ர பூசுரகுலாத் கிருத கில்பிஷஸ்தம் பஷ்யேன வீத பயம் உன்முதித்தம் திரிலோக்யாம் அந்யத்ர வை முரரிபோஹோ இதரத்ர தாசாத். ஏ வீரனான என்னோட பத்னியே, நீ துளி கூட பயப்படாமல் சொல்லு என்ன, உன்னை நீ இப்படி கீழே படுத்துருக்கிறதுக்கு காரணம் யார்? அந்த அப்பேற்பட்டவாளை நான் அவளுக்கு சிக்ஷை கொடுக்குறேன். நாள் அவள் ஒரு கால் நல்ல உத்தமமான பிராமணாளாக இருந்தாலோ, இல்லை பகவத் பக்தி கிருஷ்ணன் மேலே பக்தி வச்ச வைஷ்ணவாளாக இருந்தாலோ, அவளை தவிர்த்து பாக்கி யாராக இருந்தாலும் சிக்ஷை கொடுக்குறேன் நான். இந்த 3 லோகத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நான் விடமாட்டேன். நான் உன்னை ஹிம்சை பண்ணி உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவாள் யாரையும் நான் விட போகிறதில்லை. நான் அவளை சிக்ஷை பண்ண போகிறேன். நான் வக்திரம் தே விதிலகம் மலினம் விஹர்ஷம் சம்ரம்ப பீமம் அவிமிருஷ்டம் அபேதராகம் பஷ்யேஸ்தனாவபி சுச்சோபகதௌ சுஜாதௌ பிம்பாதரம் விகத குங்கும பங்கராகம். ஹே பிரிய பத்னியே, உன்னை நான் இவ்வாறாக முன்னாடி பார்த்ததில்லையே, உன்னுடைய நெற்றியில திலகம் இல்லாமல் நான் பார்த்ததில்லையே, இப்போ பார்க்குறேனே. இப்படி ஒரு துக்கத்தோடையும் முகத்தில் ஒரு சந்தோஷம் இன்மையாக இல்லாமலும் நீ படுத்துட்டுருக்கிறத இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லையே. உன்னுடைய அழகான ஸ்தனங்களில் கண்ணீர் சிந்தி அது நனைஞ்சிருக்கே, அப்படி நான் பார்த்ததில்லையே. உன்னுடைய உதடுகளில் நல்ல சிவப்பு கலரில் எப்போதும் குங்குமம் மாதிரி இருக்குமே, ஆனால் இப்போ சோபை இழந்து அது இருக்கே, இப்படி நான் பார்த்ததில்லையேன்னு ஒரேடியாக விலப்பனம் பண்ண ஆரம்பித்தான். வக்திரம் நதே விதிலகம் மலினம் விஹர்ஷம் சம்ரம்ப பீமம் அவிமிருஷ்டம் அபேதராகம் பஷ்யேஸ்தனாவபி சுச்சோபகதௌ சுஜாதௌ பிம்பாதரம் விகத குங்கும பங்கராகம். சோபை இழந்திருக்கேன் முகமொழின்னு சொன்னான். தன்மே பிரசீத சுகிருதா கிருதகில்பிஷஸ்ய ஸ்வைரம் கதஸ்ய மிருகயாம் வியசனாதுரஸ்ய காதேவரம் வசகதம்
குசுமாஸ்திரவேக விஸ்ரஸ்தபௌம்ஸ்னம் உஷதி ந பஜேத கிருத்தியே. என்னுடைய பிரிய நாயகியே, ராணியே, நான் பாப கர்மாவை பண்ணிவிட்டேன். உன்னை கேட்காமல் நான் வனத்துக்கு போய் வனத்தில் கொடிய மிருகங்களெல்லாம் வேட்டையாடிவிட்டு வந்திருக்கேன். நான் ஆகையினால உன் மனசை துக்கப்படுத்திருக்கேன். உன்னை கேட்காமல், உன்னை அழிச்சுன்னு போகாமல், உன்னுடைய இஷ்டம் இல்லாமல் நான் போயிட்டேன். ஆனால் நீ எனக்கு எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கப்பட்டவள். நீ அதனால என் மேலே கருணையோடு கூட நீ என்ன பண்ணணும்? இவ்வளவு துக்கமாக நான் இருக்கப்பட்ட என்ன, அதுவும் காம வசத்தினால நான் பீடிக்கப்பட்டவன். நான் அப்பேற்பட்ட என் மேலே கருணையோடு நீ இருந்து என்னோட சேரணும்னு சொன்னான். கெஞ்சி கேட்டுண்டான். தன்மே பிரசீத சுஹൃதா கிருதகில்பிஷஸ்ய ஸ்வைரம் கதஸ்ய மிருகயாம் வியசனாதுரஸ்ய காதேவரம் வசகதம் குசுமாஸ்திரவேக விஸ்திரத்த பௌம்ஸ்னம் உஷதி ந பஜேத கிருஸ்யே. ரொம்ப கருணையோடு கூட என் மேலே பிரியத்தோடு கூட என்னோட சேரணும்னு சொன்னான். என்ன அர்த்தம்னா, ஜீவாத்மா துடிக்கிறதாம். அது தப்பு பண்ணிவிட்டு மாட்டின் இருக்கிறத விவேக புத்தியை கூப்பிட்டு கேட்கறது. என்னோட மறுபடியும் சேர்ந்து விவேக புத்தி ஏற்பட்டு நான் நல்லத்தை அடையணும், இனிமையை அடைய வேண்டும், அதனால என்னோட சேர்றதுன்னு கேட்கறதாம் என்று நாரத சுவாமி இவ்வாறாக அந்த கதையை புரஞ்சனோபாக்கியானத்தில் சொல்லி பிராச்சீன பர்கிக்கு சொன்ன கதை எது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. புரஞ்சன உவாச்ச புரஞ்சன உவாச்ச புரஞ்சன உவாச்ச நூனம் த்வகிருத புண்ணியாஸ்தே நூனம் து அகிருத புண்ணியாஸ்தே பிருத்யா ஏஷ்வீஸ்வராசுபே பிருத்யா ஏஷு ஈஸ்வராசுபே பிருத்யா ஏஷ்வீஸ்வராசுபே கிருதாகஸ்வாத்மசாத் கிருத்வா கிருதாகஸ்வாத்மசாத் கிருத்வா கிருதாகஸ்வாத்மசாத் கிருத்வா சிக்ஷாதண்டம் நயுஞ்சதே சிக்ஷாதண்டம் நயுஞ்சதே சிக்ஷாதண்டம் நயுஞ்சதே பரமோனுக்ரஹோ தண்டோ பரமோனுக்ரஹோ தண்டோ பரமோனுக்ரஹோ தண்டோ பிருத்யேஷு பிரபுணார்ப்பிதः பிருத்யேஷு பிரபுணார்ப்பிதः பிருத்யேஷு பிரபுணார்ப்பிதः பாலோ ந வேத தத்தன்வி பாலோ ந வேத தத்தன்வி பாலோ ந வேத தத்தன்வி பந்துகிருத்யமமர்ஷணः 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 சாத்வம் முகம் சுததி சாத்வம் முகம் சுததி சாத்வம் முகம் சுததி சுப்ரு அனுராகபார சுப்ரு அனுராகபார சுப்ரு அனுராகபார விரீடா விலம்ப விலசத் விரீடா விலம்ப விலசத் விரீடா விலம்ப விலசத் ஹசிதாவலோகம் 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 நீலாலகாலிபி 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 உபஸ்கிருதம் உன்னசம்னஹ உபஸ்கிருதம் உன்னசம்னஹ உபஸ்கிருதம் உன்னசம்னஹ ஸ்வானாம் பிரதர்ஷய ஸ்வானாம் பிரதர்ஷய ஸ்வானாம் பிரதர்ஷய மனஸ்வினி வல்குவாக்கியம் மனஸ்வினி வல்குவாக்கியம் மனஸ்வினி வல்குவாக்கியம் தஸ்மின் ததே தமமகம் தஸ்மின் ததே தமமகம் தஸ்மின் ததே தமமகம் தவ வீரபத்னி தவ வீரபத்னி தவ வீரபத்னி யோன்யத்ர பூசுரகுலாத் யோன்யத்ர பூசுரகுலாத் யோன்யத்ர பூசுரகுலாத் கிருதகில்பிஷஸ்தம் 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 பஷ்யேன வீதபயம்
பஷ்யேன வீதபயம் பஷ்யேன வீதபயம் உன்முதிதம் திரிலோக்யாம் உன்முதிதம் திரிலோக்யாம் உன்முதிதம் திரிலோக்யாம் அந்யத்ர வை முரரிபோः அந்யத்ர வை முரரிபோः அந்யத்ர வை முரரிபோः இதரத்ர தாசாத் இதரத்ர தாசாத் இதரத்ர தாசாத் வக்த்ரம் நதே விதிலகம் வக்த்ரம் நதே விதிலகம் வக்த்ரம் நதே விதிலகம் மலினம் விஹர்ஷம் மலினம் விஹர்ஷம் மலினம் விஹர்ஷம் சம்ரம்ப பீமம் சம்ரம்ப பீமம் சம்ரம்ப பீமம் அவிமிருஷ்டம் அபேதராகம் அவிமிருஷ்டம் அபேதராகம் அவிமிருஷ்டம் அபேதராகம் பஷ்யேஸ்தனாவபி 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 शुचोपहतौ सुजातौ शुचोपहतौ सुजातौ शुचोपहतौ सुजातौ बिम्बाधरं विगत बिम्बाधरं विगत बिम्बाधरं विगत कुङ्कुमपङ्करागं 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 तन्मे प्रसीद सुहृदः तन्मे प्रसीद सुहृदः तन्मे प्रसीद सुहृदः कृतकिल्बिषस्य 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 स्वहिरं गतस्य मृगयां स्वहिरं गतस्य मृगयां स्वैरं गतस्य मृगयां व्यसनातुरस्य 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 कादेवरं वशगतं कादेवरं वशगतं कादेवरं वशगतं कुसुमास्त्रवेग 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 विस्रस्तपौंस्नं 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 उशती न भजेत कृत्ये उशती न भजेत कृत्ये उशती न भजेत कृत्ये श्री हरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे षड्विंशोऽध्यायः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्री हरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे षड्विंशोऽध्यायः. नारद उवाच स एकदा महेश्वासो रथं पञ्चाश्वम् आशुगम् द्विहिषं द्विचक्रमेकाक्षं त्रिवेणुं पञ्चबन्धुरम् एकरश्म्येकदमनम् एकनीडं द्विकूबरं पञ्चप्रहरणं सप्त वरूथं पञ्चविक्रमम् हैमोपस्करमारुह्य स्वर्णवर्माक्षयेषु धिः एकादश चमूनाथः पञ्चप्रस्थमगाद्वनम् चचार मृगयां तत्र दृप्त आत्तेषु कार्मुकः विहाय जायामतदर्हां मृगं व्यसनलालसः आसुरीं वृत्तिमाश्रित्य घोरात्मा निरनुग्रहः न्यहनन् निशितैर्बाणैः वनेषु वनगोचरान् तीर्थेषु प्रतिदृष्टेषु राजा मेध्यान् पशून् वने यावदर्थमलं लुब्धो हन्यादिति नियम्यते य एवं कर्म नियतं विद्वान् कुर्वीत मानवः कर्मणा तेन राजेन्द्र ज्ञानेन न स लिप्यते अन्यथा कर्म कुर्वाणो मानारूढो निबध्यते गुणप्रवाहपतितो नष्टप्रज्ञो व्रजत्यधः तत्र निर्भिन्नगात्राणां
சித்ரவாஜைः शिलीमुखैः विप्लवो भूत् दुःखितानां दुस्सहः करुणात्मनां शशान् वराहान् महिषान् गवयान् रुरुशल्यकान् मेध्यान् अन्याश्च विविधान् विनिघ्नन् श्रममध्यगात् ततक्षुत्रिट्परिश्रान्तो निवृत्तो गृहमेयिवान् कृतस्नानोचिताहारः संविवेशगतक्लमः आत्मानं हर्हयाञ्चक्रे धूपालेपस्रगादिभिः साध्वलङ्कृतसर्वाङ्गः महिष्याम् आदधे मनः तृप्तो हृष्टः सुतृप्तश्च कन्दर्पाकृष्टमानसः नव्यजष्टवरारोहां गृहिणीं गृहमेधिनीम् अन्तःपुरस्त्रियो पृच्छत् विमना इव वेदिशत् अपि वः कुशलं रामाः सेश्वरीणां यथा पुरा न तथा एतर्हि रोचन्ते गृहेषु गृहसम्पदः यदि न स्यात् गृहे माता पत्नी वा पतिदेवता व्यङ्गे रथैव प्राज्ञः को नामासीत दीनवत् क्व वर्तते सा ललना मज्जन्तं व्यसनार्णवे या मामुद्धरते प्रज्ञां दीपयन्ती पदे पदे रामाऊचुः नरनाथ न जानीमः त्वत्प्रिया यद्व्यवस्यति भूतले निरवस्तारे शयानां पश्य शत्रुघ्न नारदोवाच पुरञ्जनः स्वमहिषीं निरीक्ष्यावधूतां भुवि तत्सङ्गोन्मथितज्ञानः वैक्लव्यं परमं ययौ सान्त्वयन् श्लक्ष्णया वाचा हृदयेन विदूयता प्रेयस्या स्नेहसंरम्भ लिङ्गमात्मनि नाभ्यगात् अनुनिन्येत शनकैः वीरो अनुनयकोविदः पस्पर्श पादयुगलम् आहचोत्सङ्गलालिताम् पुरञ्जन उवाच नूनं तु अकृतपुण्यास्ते भृत्या येष्वीश्वराः शुभे कृतागस्वात्मसात् कृत्वा शिक्षादण्डं न युञ्जते परमोऽनुग्रहो दण्डो भृत्येषु प्रभुणार्पितः बालो न वेद तत्तन्वी बन्धुकृत्यममर्षणः सा त्वं मुखं सुदति शुभ्रु अनुरागभार व्रीहिडा विलम्ब विलसत् हसितावलोकम् नीलालकालिभिः उपस्कृतमुन्नसंनः स्वानां प्रदर्शय मनस्विनि वल्गुवाक्यम् तस्मिन् दधे दममहं तव वीरपत्नी योऽन्यत्र भूसुरकुलात् कृतकिल्बिषस्तम् पश्येन वीतभयमुन्मुदितं त्रिलोक्याम् अन्यत्र वै मुररिपोः इतरत्र दासात् वक्त्रं न ते वितिलकं मलिनं विहर्षं संरम्भ भीमम् अविमृष्टम् अपेतरागं पश्येस्तनावपि शुचोपहतौ सुजातौ बिम्बाधरं विगत कुङ्कुम पङ्करागं तन्मे प्रसीद सुहृदः कृतकिल्बिषस्य स्वहिरं गतस्य मृगयां व्यसनातुरस्य कादेवरं वशगतं कुसुमास्त्रवेग विस्रस्तपंस्नम् उशती न भजेत कृत्ये श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे षड्विंशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः.
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परम् किमपि तत्त्वमहं न जाने श्रीहरे नमः गोपिकाजीवनस्मरणम् गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणम् जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।